ஹாய், ஹலோ, வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடல் எண்ணெய் வழங்கும் என்ன சமையலோ. நான் உங்க ஷெஃப் அலெக்ஸ். இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் பருவான். அத குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். வெண்டைக்காய் பருவான் செய்ய தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 1/4 கிலோ, ஏலக்காய் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு பொடி 1 டேபிள் ஸ்பூன், மிளகு பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், ஜாதிக்காய் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 2 கப், வெங்காயம் 3, உப்பு தேவையான அளவு, காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, மாங்காய் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன். வெண்டைக்காய் பர்வான் செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பர்வான் அப்படின்னோடனே நீங்கள் எதுவும் பயந்துடாதீங்க, வேற ஒன்றும் இல்லை. அதாவது ஹிந்தி வேர்டு அது, அதாவது ஸ்டஃபிங்னு அப்படியே அர்த்தம். அதாவது மசாலாவை நம்ம பண்ணி அதை வந்து அந்த வெண்டைக்காய்க்குள்ளே என்ன செய்யணும்னா ஸ்டஃப் பண்ண போகிறோம், அவ்வளோதான், வேற ஒரு விஷயமே இல்லை. இது வந்து ஹிந்தியில் வந்து பர்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்னைக்கு வெண்டைக்காய் பர்வான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டாக நம்ம வந்து எல்லா பொடி, இதில் வந்து நிறைய பொடிகள் வரும், அதனால் பயந்துடாதீங்க. முதல்ல என்ன பண்ணணும்னா, என்கிட்ட இருக்கிற ஏலக்காய் பொடி அதை ஒரு பவுல் எடுத்துக்கலாம். மஞ்சள் பொடி, சோம்பு பொடி, ஜீரகப்பொடி, மிளகு பொடி, அடுத்து ஆம்ச்சூர் பொடி. அது வந்து ரொம்ப சேர்த்துறதாங்க, ஏன்னா லைட்டாக புளிப்பு இருக்கும் அதில். மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, ஜாதிக்காய் பொடி, அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணியை விட்டு லைட்டாக அதை அப்படியே ஒரு கரைசல் மாதிரி அப்படியே பண்ணி எடுத்துடலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நம்ம இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே எடுத்து நம்ம சைடில் அப்படியே தனியாக வச்சிடலாம். இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வெண்டைக்காயை நான் வந்து 2 அப்படியே கீறி வச்சுருக்கிறேன். இது என்ன செய்யணும், அப்படியே எடுத்து நம்ம மசாலா இருக்கு இல்லையா, அந்த மசாலாவை கொஞ்சம் எடுத்து அப்படியே நீங்கள் என்ன செய்யணும்னா உள்ள அப்படியே ஸ்டஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயும் என்ன செய்யுங்கன்னா எடுத்து ஸ்டஃப் பண்ணிடுங்க. இப்படி பண்ணிவிட்டு அப்படியே சைடில் எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயும் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஸ்பூனை விட கைட்டு பண்ணுங்கள், அது ரொம்ப ஈஸி நம்மளுக்கு. ஏன்னா அப்போ வந்து அந்த விரல் வந்து கரெக்டாக உள்ளே போய் அந்த மசாலாவும் என்ன ஆகும்னா உள்ளே இருக்க வெண்டைக்காய் வரைக்கும் உள்ளே போகும். சரியா? இப்போது இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயும் ஸ்டஃப் பண்ணிடலாம். இதில் வெண்டைக்காயில் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த சைடை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. சைடு வந்து நம்மளுக்கு தேவையில்லாது. சிலவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, வெண்டைக்காயில் வந்து இந்த விதையை கூட எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. நம்ம வந்து விதை இருந்தால் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு, அதனால் நான் விதையை விட்டுட்டேன். உங்களுக்கு விதை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யுங்கன்னா, விதையை கூட நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம வெண்டைக்காயை வந்து ஸ்டஃப் பண்ணியாச்சு. இது அப்படியே சைடில் எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம கேஸ் ஆன் பண்ணிடலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்ல பாத்திரம் வந்து சூடானதுக்கப்புறம் நெய்,
வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கிறேன். உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் தான் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போது வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள். இதை வந்து நீங்கள் வந்து என்னென்னா பரோட்டா இல்லை வந்து நானு நீங்கள் வந்து பிரியாணிலாம் செஞ்சிங்கன்னா அது கூட நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் பீகாரில் வந்து இந்த டிஷ்ஷை வந்து ஸ்பெஷலி செய்வாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போது இங்கே செஞ்சு பார்த்துட்ருக்கோம். நார்த் இந்தியா நீங்கள் போனீங்கன்னா எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை மாதிரி பொடியை வந்து ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை தான் வந்து இதில் ஆட் பண்ணுவாங்க. இதில் கொஞ்சம் என்ன செய்யணும், மஞ்சள் பொடி, கொஞ்சம் வத்தல் பொடி அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், வச்சிருக்கிற இந்த வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, வெண்டைக்காயை அப்படியே எடுத்து இதில் அப்படியே ப்ளேஸ் பண்ணிடலாம். இதை அப்படியே என்ன செய்யணும்னா ஒரு 6 to 7 minutes அப்படியே குக் பண்ணி எடுத்துடலாம். வேணும்னா நீங்கள் கவர் பண்ணுங்கள், வேண்டாட்டினா நீங்கள் என்ன செய்யணும் அப்படியே வச்சுட்டு லைட்டாக ஜென்டிலாக வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாலாம் வெளியில் வந்துடும். ஒரு 5 minutes வெயிட் பண்ணலாம். இப்போது வெண்டைக்காய் வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆயாச்சு. நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட நான் வந்து தயிர் எடுத்திருக்கேன். அந்த தயிரை சேர்த்துலாம். ஆனால் தயிரை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் நல்லா தண்ணியை விட்டு லைட்டாக நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணணும். நம்மளுடைய சூப்பரான வெண்டைக்காய் பர்வார் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தயிரை வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து தயிர் வேணுங்கிறதுனால நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? வெண்டைக்காய் பர்வா செய்முறை. முதல்ல வெண்டைக்காயை கீறி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பிறகு ஏலக்காய் பொடி, மஞ்சள் பொடி, சோம்பு பொடி, ஜீரகப்பொடி, மிளகு பொடி, மாங்காய் பொடி, கொத்தமல்லி பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி, ஜாதிக்காய் பொடி இதெல்லாம் சேர்த்து ஒரு சின்ன பேஸ்ட்டை ஆக்கி எடுத்து தனியாக வச்சுருங்க. இந்த ஆக்கின அந்த பேஸ்ட்டை வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காய்க்குள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பிறகு சூடான பாத்திரத்தில் நெய்யை விட்டு அந்த நெய் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் வெங்காயத்தை சேர்த்து வெங்காயத்தை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. பிறகு மஞ்சள் வத்தல் பொடி சேர்த்து அதை வதக்கி எடுத்துக்கலாம். பிறகு அந்த வெங்காயத்தோட வெண்டைக்காயும் சேர்த்து ஒரு 7லேருந்து 8 நிமிஷங்க லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. பிறகு இறுதியில் தயிரை சேர்த்து சூப்பரான ஒரு வெண்டைக்காய் பர்வான் தயார். ஸோ இப்போ சூப்பரான வெண்டைக்காய் பர்வான் ரெடி ஆச்சு. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு ஜீரக நண்டு வறுவல் நம்ம செய்ய போகிறோம். அந்த குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஜீரக நண்டு வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: நண்டு 1/2 கிலோ, ஜீரகம் 1/2 கையளவு, பச்சை மிளகாய் 3, கொத்தமல்லி இலை 1/2 கையளவு, இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, வெங்காயம் 2, தக்காளி 2, மஞ்சள் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகு பொடி 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ஜீரக நண்டு வறுவல் செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
நான் ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். இந்த மண்சட்டி வந்து ஆல்மோஸ்ட் சூடாயாச்சு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, ஜீரகம் வந்து நெறைய சேர்க்கணும். ஜீரகம் வந்து நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்கிறீங்களோ ஒரு தப்புமே இல்ல. ஆனா ஜீரகம் வந்து நான் வந்து இதில நெறைய ஜீரகம் மட்டும் தான் ஆட் பண்ண போறேன். ஸோ இப்போ பாத்திரம் வந்து நல்லா சூடாயாச்சு. அதில எண்ணெய விட்டுறலாம். கொஞ்சம் கடுகு. அதில் கொஞ்சம் உளுந்து இருக்கு. அதனால ஒன்றும் இல்லை. அதோட சீரகம். நான் வந்து ஜீரகம் நிறைய சேர்க்க போகிறேன். நீ நிறைய சேருங்க, ஒன்றுமே இல்லை. நண்டு கறி செய்கிறதுக்கு வந்து ஜீரகம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் அதையும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக அது வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் நான் எவ்வளோ ஜீரகம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு. அதோட கருவேப்பிலை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்தே போடுங்க. நிறைய கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள், ஒன்றுமே இல்லை. பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகா வந்து உங்கள் உரப்புக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட என்கிட்ட இருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். மாதிரி கொஞ்சம் உப்பை வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ், அதாவது கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனால் எப்போவுமே நீங்கள் வந்து என்னென்னா ஸ்லோ ஃபயர்லேயே குக் பண்ணுங்கள் எப்போவுமே. இப்போது நண்டு வாங்கும்போது எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது நண்டில் வந்து ஆண் நண்டு இருக்குது, பெண் நண்டு இருக்குது. ஆண் நண்டு என்னென்னா நீங்கள் இந்த வயிற்று பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து இது மாதிரி ஒரு வி ஷேப்பில் இருக்கும். நீங்கள் பார்த்தாலே இது தெரியும். இது வந்து ஒரு வி ஷேப்பில் இருக்கும். அது வந்து ஆண் நண்டு. பெண் நண்டுடைய வயிற்று பகுதியில் தான் முட்டை இருக்கும். அது வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும், கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். இதுதான் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஃபீமேல்லாம் வந்து லிப்ஸ்டிக் போடுவாங்க இல்லையா, அதே மாதிரி நண்டில் என்னென்னா இந்த ஃபீமேலோட நண்டில் இந்த நகத்தில் என்ன ஆகும்னா பிங்க் கலர் இல்லாட்டினா ரெட் கலர் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபீமேல் நண்டு. அதே இதில் ப்ளூ கலரில் அந்த நகத்தில் இருந்துச்சுன்னா அது வந்து மேல் நண்டு. அதாவது ஃபீமேல் நண்டில் தான் நிறைய ஃப்ளஷ் இருக்கும், மேல் நண்டில் ரொம்ப ஃப்ளஷ் இருக்காது. பெண் நண்டில் வந்து அதாவது ஸ்வீட்னஸ் இருக்கும். அது வந்து நான் சொல்லலை, சயின்டிஃபிக்காக அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் எல்லா நண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் நண்டு வாங்கும்போது இது மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சிலவங்களாம் என்ன செய்வாங்கன்னா தட்டி பார்த்து வாங்குவாங்க. தட்டி பார்த்து வாங்காதீங்க. அதில் ஆண் நண்டு பெண் நண்டு அதை பார்த்து வாங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா வேறு வழி இல்லைன்னா நீங்கள் தட்டி பார்த்து வாங்க, இருக்கிறதா வாங்கிக்கோங்க. சரியா? இப்போது நம்ம வெங்காயம் வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆயாச்சு. இப்போது என்கிட்ட வச்சுருக்கிற இந்த தக்காளியை இதையும் சேர்த்துடலாம். இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லைட்டாக அப்படி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வெங்காயம் வந்து ஆல்மோஸ்ட் வதங்கியாச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் ஆட் பண்ணிடலாம். லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா, நான் வச்சுருக்கிற மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கொத்தமல்லி பொடி, மிளகு பொடி சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை ஒரு 3 to 4 மினிட்ஸ் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது நம்ம இந்த மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த பச்சை வாடை போயாச்சு. இப்போது நம்ம நண்டை ஆட் பண்ணிடலாம். நண்டை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் நண்டு வந்து எப்போவுமே வாங்கும்போது கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி கூட நீங்கள் வாங்கணும். சரியா? நம்ம நண்டு வந்து சில நேரத்துக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும். அந்த ஓடு கூட உடஞ்சிருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்மெல் பண்ணி வாங்கும்பொழுது இன்னொன்று என்ன, அந்த நகம் இருக்கலாம், நகம் பகுதி வந்து உடஞ்சிருக்காத மாதிரி நீங்கள் பார்த்து வாங்குங்க. இதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துலாம். ஒரு 6 to 7 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே குக் பண்ணி எடுத்துடலாம்.
நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி எடுக்கணும். இதை அப்படியே மூடிடலாம். அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் பாருங்கள், அந்த நண்டு ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆயாச்சு. இப்போது கொஞ்சம் ஜீரகம் வச்சுருக்கேன். அந்த ஜீரகத்தை லைட்டாக மேலே ஆட் பண்ணி விட்ருங்க. இதோட கடைசியில் மிளகு பொடி. நீங்கள் வந்து உரப்புக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஜீரக நண்டு வறுவல் வந்து ரெடி ஆயாச்சு. இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். ஜீரக நண்டு வறுவல் செய்முறை. ஒரு சூடான பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பிறகு பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து வதக்கவும். பிறகு தக்காளியை சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதோடு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. பிறகு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, மிளகு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பிறகு அதோட நம்ம இருக்கிற நண்டையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். பிறகு ஜீரகத்தையும் சேர்த்து மிளகு பொடியும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது சீரக நண்டு வறுவல் தயார். ஸோ இப்போ நம்மளுடைய ஜீரக நண்டு வறுவல் ரெடி ஆச்சு. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர். see you, bye bye. இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் என்ன சமையலோ. see you, bye.